Hey guys, welcome back to Anita's World. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நம்மளோட ஆஃப்டர் ஆஃபீஸ் ஈவினிங் ரொட்டீன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு என்ன நம்ம பண்றோம்ன்றதை பார்க்கலாம். வாங்க இன்னைக்கோட vlog நம்ம இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஒன் டே ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறப்ப அது ஒரு ஃபீல் வரும் பாருங்க, அது ஒரு தனி சந்தோஷம். அப்படியே வெளியே வந்தால் எனக்காக என் ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மழையும் கொஞ்சம் விட்டு விட்டு பேஞ்சிட்டே இருந்துச்சு. சில்லுன்னு காற்று அப்படியே ரோட்டில் போகிறப்ப நல்லா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதனால் அந்த வியூவையும் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அந்த டே ஃபுல்லாக என்னென்ன நடந்துச்சுன்னு நானும் என் ஹஸ்பண்டும் பேசிகிட்டே வந்தோம். ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர இந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரமாச்சும் அமைதியாக நம்மளே அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். வர வழியில் நைட்டுக்கு பால் வாங்கிட்டு வந்தேன். டெய்லியும் மறந்துடக்கூடாதுன்னு நினப்பேன், சில நாள் மறந்துடுவேன். இன்றைக்கி நல்ல வேலையாக ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே பேகெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். வெளியிலேருந்து வந்ததும் ஃப்ரெஷ் ஆகிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்கே வரும் நம்மளுக்கு. ஒரு டே ஃபுல்லாக இருந்த டயர்ட்னஸ் அப்போ தான் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நான் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஒதுங்க வச்சேன். நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எல்லாமே எங்கள் அத்தையே நைட்டு டிஃபன் ஃபுல்லாக செஞ்சுட்டாங்க. நைட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பால் குடிப்போம், அதனால் பால்லாம் காய வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தது ரெஸ்ட்டு கிடைக்கும்னு நினச்சா அதெல்லாம் சினிமாவில் தான். வீட்லேயும் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு விஷயம் மட்டும் நான் கற்றுக்கிட்டேன், எல்லா நாளும் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செய்யணுன்றது நமக்கு முடிஞ்ச அளவு செஞ்சாலே போதும். சில நாள் ரொம்ப எனர்ஜியாக இருப்போம், சில நாள் நம்மளுக்கெல்லாம் எதுவுமே செய்யறதுக்குமே மனசே வராது, ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நான் என்னோடய ஈவினிங் ரொட்டீனை கண்டினியூ பண்ணுறேன். உங்களோட ஈவினிங் டைம்லலாம் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி ஜாலியாக மேலே ஏறி உட்காந்துட்ருக்கான்னு பாருங்கள் நம்ம பப்பி. மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்றது. நல்லா இருக்குல்ல, இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குது. நான் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து கிளைமேட்டை ரசிச்சிட்டு இருந்தேன். ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து டிஃபனும் சாப்பிட்டுட்டோம். டெய்லியும் நைட்டும் நானும் என் ஹஸ்பண்டும் பால் குடிப்போம், அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் ரெடி. அவ்வளோதான், இன்றைக்கூட ஈவினிங் ரொட்டீன் இது தான். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்ன விளாக் போடலான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக. இவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் ரொட்டீனு. இப்படி தான் டெய்லியும் போகும். ஒரு நாள் கொஞ்சம் வெளியே போகிற வேலையெல்லாம் இருக்கும். இன்றைக்கி நைட் நம்ம என்னென்ன பண்ணோன்றதை என்னால் முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணியிருக்கேன். இனிமேல் ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோ வரும், நீங்கள் மறக்காமல் ரெகுலராக பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம வீடியோ கண்டென்ட் நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு புதுசாக ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.